Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டர் எலிமெண்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். நான் கையில் வச்சிருக்கிறது ஒரு ஹீட்டர் எலிமெண்ட்டுங்க. இது வந்து போர்சலிங்கிற ஹீட்டர் எலிமெண்ட்டு. ஸோ இது வந்து பீங்கானில் கவர் பண்ண ஹீட்டர் ஃபிலமெண்ட் இது. ஸோ இது வந்து கஸ்டமர் பிளேஸில் போய் செக் பண்ணப்போ ஹீட்டர் எலிமெண்ட் போயிருந்தது. அதனால் இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக பழசை கழட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஹீட்டர் டேங்க்கில் இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குனே ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பவர் கொடுக்குறப்ப க்ளோ ஆகி அந்த டேங்கை வந்து ரொம்ப சூடு பண்ணுறதுனால வாட்டர் வந்து ஹீட் ஆகும். ஆக்சுவலி இது கஸ்டமர் பிளேஸ்லேயே நான் செக் பண்ணிட்டேன். ஹீட்டர் எலிமெண்ட் வந்து போயிடுச்சு. ஒரு ஹீட்டர் எலிமெண்ட்டு 1 கிலோவாட்டுங்க, டோட்டலாக 2 கிலோவாட்டு. ரைட், இப்போ மல்டிமீட்டரில் ஓமில் இல்லைனா இதில் கண்டினியூட்டி மோட்டில் போட்டுக்கணும். ஸோ கண்டினியூட்டி மோட்டில் செக் போட்டிருக்கேன். ஆனால் இந்த எலிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டுங்க. ஸோ இது ரெண்டுக்கும் கண்டினியூட்டி வரணும், ஓம்ஸ் வேல்யூ ஏதாவது காட்டுச்சுன்னா வந்து இது நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த எண்டுக்கும் கொடுக்குறேன். எந்த ரியாக்ஷனுமே இல்லை பாருங்கள், 0லே தான் ஓஎல்லே தான் இருக்குது. அப்படின்னா இது வந்து கனெக்டிவிட்டி கட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒர்க் ஆகலை. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே போயிருந்துச்சு கஸ்டமர் பிளேஸில். அனதர் ஒன்று இது. ஸோ அனதர் ஒன்றையும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒர்க் ஆகலைங்க. ஸோ ரெண்டுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால் 1 கிலோவாட்டில் 2 ஹீட்டர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பேரலல் டைப்பு, 2 செப்பரேட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, பேரலாக வந்து கேபிள் ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி இதான் நான் வாங்கிட்டு வந்த புது எலிமெண்ட்டு, நியூராக்ஸ்னு ஒரு பிராண்டு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நான் வாங்கின கடையில் வந்து செக் பண்ணல, பட் ரிட்டன் கிடையாதுன்ட்டாங்க. ஏதாவது டேமேஜ் இருந்தால் இங்கேயே பார்த்துட்டு போயிருங்க, ரிட்டன் வந்து வாங்கிக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. பிகாஸ் இது பீங்கானில் இருக்கிறனால நம்ம கொண்டு போகிறப்பே ஏதாவது ஒழுங்காக ஹேண்ட்லிங் பண்ணலைன்னா உடஞ்சிரும். ஸோ அது ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து அவங்க எடுத்துக்க மாட்டேன், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அதனால் நான் சேஃபாக தான் கொண்டு வந்தேன். இப்போ நம்ம பிளேஸில் வந்து செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். ஸோ பேக்கிங்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதே தான் பாருங்கள். இதில் வந்து சைஸ் இருக்குங்க. ஆக்சுவலி இது வந்து 3 செட்டு இருக்குங்க. இது ஒன்று. அதனால் இது வந்து 3 கட்டைன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி 4 கட்டையில் இருக்குது. ஸோ இதில் இருக்க ஸ்ப்ரிங்கு தான். இது வழியாக வந்து ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்குறப்ப இது ஃபுல்லாக வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆகிறப்ப இதை சுற்றி இருக்க வந்து பேரல் வந்து ஃபுல்லாக ஹீட் ஆகி உள்ளே இருக்க தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இதில் செக் பண்ணி பார்ப்போம். ரெண்டுக்கும் வச்சு பார்ப்போம். அண்ட் இது நல்லாவே ஒர்க் ஆகுது. இதில் வேல்யூ காட்டுறது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு ஹீட்டர் செக் பண்ணியாச்சு. அடுத்த ஹீட்டர் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தலாம். பட் இது ஆர்டினரி ஹீட்டரை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் விலை அதிகங்க. ஸோ இதுலேயே 2 லெக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதுலேயே சேம் வேல்யூ காட்டுதுங்க. 1 கிலோவாட்டுக்குள்ளே ஓம்ஸ் வேல்யூ காட்டுது. ஸோ 2 ஹீட்டருமே நல்லா இருக்குது. ஸோ இப்போ இந்த புதுசாக வந்து நம்ம ஹீட்டரில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் இந்த எலிமெண்ட்டை. நான் இப்போ ரிமூவ் பண்ணுற இடத்துக்கு கஸ்டமர் பிளேஸ் வந்தாச்சுங்க. கஸ்டமர் பிளேஸில் ஹீட்டர் ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2க்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. 2 எலிமெண்ட்டையும் ஒவ்வொரு கிலோவாட்டு. டோட்டலாக இது வந்து வீனஸ் பிராண்டு 2 கிலோவாட் ஹீட்ரு. இது வந்து போர்சலின் டைப்புன்னு சொல்லுவாங்க, பீங்கான் டைப்பில் ஹீட்ரு. இது வந்து டேங்க்கில் டேரெக்டாக வாட்டரில் டிப் ஆகாதுங்க. இதுக்குன்னே டேங்க்கில் ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. பைப் மாதிரி இருக்கும், அந்த பைப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ஹீட்டர் வந்து க்ளோ ஆகிறப்ப அந்த பைப்பு ரொம்ப ஹீட் ஆகி வாட்டர் பாயில் ஆகுதுங்க. ஒரு எலிமெண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அடுத்து அனதர் எலிமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணி மேலே வந்து கவர் பண்ணி ஒரு நட்டு போடுற மாதிரி இருக்குங்க. ஸோ அதுதான் ஒரே ஒரு இது, வேறு ஒன்றுமே கிடையாது இதில் ஆப்ஷனு. டேரெக்டாக உள்ளே டிப் பண்ணிவிட்டு 2 பக்கமும் கவர் பண்ணி ஒரு வாஷர் மாதிரி வரும். அந்த வாஷரில் நட்டு போட்டு டைட் பண்ணோம். ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணால் போதும். இது வாட்டருக்குள்ளே எந்த கான்டாக்டுமே இருக்காது இதில். அந்த ஹீட்டரை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் சேஃப்டி விஷயத்தில் பரவாயில்லைங்க. பிகாஸ் வாட்டரோட பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எந்த கான்டாக்ட்டுமே இந்த ஹீட்டர் கிடையாது. 2 எலிமெண்ட்டுமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கவர் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன போல்ட், லென்த்தி போல்ட் இருக்குது. அதில் வந்து இந்த வாஷரை போட்டு எர்த்திங்கை கொடுத்து ஃபுல்லாக டைட் பண்ண வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான் இதில் ஹோல்டு பண்ணி பிடிக்கிறது. வேறு இந்த ஹீட்டரில் வந்து வேறு எந்த கான்டாக்டுமே கிடையாதுங்க. இந்த ஒரு சின்ன வாசரும் நட்டு மட்டும்தான் ஹோல்டு பண்ணி பிடிக்குது இந்த ஹீட்டரை. பட் ஹீட்டரை பொறுத்தளவு 2 ஹீட்டருமே மெத்தட் ஒன்று தாங்க. ஸோ வாட்டர் வந்து ஹீட் பண்ணுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா தெர்மல் கட் ஆஃப், தெர்மோஸ்டாட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அட்ஜஸ்டபிள் தெர்மோஸ்டாட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெகுலேட்டர் மாதிரி, ஃப்ரிட்ஜ் தெர்மோஸ்டாட் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான டெம்பரேச்சரை செட் பண்ணிக்கலாம். பட் அதில் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். நம்ம 70 டிகிரினா 70 டிகிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து வந்து டோரை கழட்டினா தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பட் இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குன்னே வந்து நாபு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒயரிங்கை ரூட் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ ஹீட்டருக்கு வந்து ரெண்டு எலமெண்ட்டுக்கும் சேர்த்து ஒரு ஃபேஸு ஒரு நியூட்ரல் கொடுத்து பேரலாக இன்னொரு ஃபேஸ் இன்னொரு நியூட்ரல் அந்த ஹீட்டர்லேருந்தே லூப் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபேஸு ரெட் கலர் ஒயர் வந்து ஃபேஸு, பிளாக் வந்து நியூட்ரல். ஒரு ஹீட்டருக்கு ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் கொடுத்தாச்சு. இப்போ அனதர் ஹீட்டருக்கு அதுலேருந்தே பேரலாக எடுக்கிறோம். ரெட் கொடுத்த இடத்துல திரும்ப ரெட் ஒயரை எடுத்து இன்னொரு ஹீட்டரில் வந்து இன்னொரு ஒயரை ஜாயின் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஹீட்டருக்கு செகண்ட் ஹீட்டருக்கு வந்து ஃபேஸ் போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூட்ரல். ஸோ அந்த ஹீட்டரோட இன்னொரு கனெக்டர்லேருந்து எடுத்து இந்த ஹீட்டரில் நியூட்ரல் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ போத் ரெண்டு ஹீட்டருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் கிடச்சிச்சு பேரலாக. இது 1 கிலோவாட்டு, அது 1 கிலோவாட், டோட்டலாக வந்து 2 கிலோவாட்ஸு. இப்போ கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லைட்டுங்க, இண்டிகேட்டரு. ஸோ ஹீட்டர் ஆனுங்கிற இண்டிகேட்டர் க்ளோ ஆகிறதுக்காக கடைசி ஹீட்டரில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ ஹீட்டர் ஒர்க் ஆகுது, ஹீட்டருக்கு பவர் வந்துச்சுனாவே அந்த இடத்துல வந்து எல்இடி எரிய ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக இதில் உள்ள சென்சார்ஸுங்க. இப்போ அந்த ஹீட்டரில் வாட்டரில் டிப் பண்ணுற ஹீட்டரில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக தெர்மல் கட் ஆஃப் வந்து உள்ள நாப் மாதிரி நீட்டிட்டு இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சென்சார் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அதே மெத்தட் தான். பார்த்தீங்கன்னா சென்சார் உள்ளே வந்து டேங்க்கில் உள்ள வரைக்கும் போகுது. இதுவும் பார்த்தீங்கன்னா பாய்லர் டேங்க் மேலே வரைக்கும் போகும். பட் வாட்டரில் எந்த கான்டாக்டுமே கிடையாது. ரெண்டுமே வந்து சென்சார். ஒன்று வந்து தெர்மல் கட் ஆஃப், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட். இப்போ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட்டு. ஸோ இது என்ன ஆகுனா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்தோடனே கட் ஆஃப் பண்ணி விட்ருவோம், அடுத்து வந்து ரிலீஸ் பண்ணி விட்ருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தெர்மல் கட் ஆஃப்ங்கிறது ஓவர் ஹீட் ஆச்சுன்னா கட் ஆஃப் பண்ணி விட்ருவோம். சுவிட்ச் வந்து ரீசெட் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வந்து திரும்ப ஹீட் ஆகும். இப்போ ஒயரிங்கை பார்த்துடலாம். இப்போ காட்டுறது பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட்டுங்க, அட்ஜஸ்டபிள் நாபோடு உள்ள தெர்மோஸ்டாட்டு. இது வந்து தெர்மல் கட் ஆஃப். தெர்மோஸ்டாட்டோட வேலை பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணுற டெம்பரேச்சர் வந்தோடனே கட் ஆஃப் பண்ணி விட்ருவோம். பவரை ஹீட்டருக்கு போகிற ஃபேஸை வந்து கட் ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கோல்டு இதெல்லாம் போட்டிருக்கு பாருங்கள். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி நாப் இருக்குது. அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது வந்து தெர்மல் கட் ஆஃபுங்க. இது ஒன்ஸ் வந்து கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா கட்டின் ஆகாது, நம்ம தான் ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஒயரிங்கை வந்து இப்போ டீப்பாக பார்ப்போம். இதில் 3 ஒயர் வருதுங்களா, ஃபேஸு நியூட்ரல் எர்த்து. மெயின் கார்ட்லேருந்து ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெர்மல் கட் ஆஃபுக்கு போயிட்டு தான் போகுது, இன்புட்டாக போகுது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் வந்து தெர்மல் கட் ஆஃபுக்கு அவுட்புட்டாகவும் வரும். ஸோ இதுலேருந்து அந்த சென்சார் மூலியமாக தான் சென்ஸ் பண்ணுது. இதில் ஒன்ஸ் ஹீட் அதிகமாச்சுன்னா கட் ஆஃப் பண்ணி விட்ருங்க. ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த தெர்மோஸ்டாட்டுக்கு வருது, அட்ஜஸ்டபிள் தெர்மோஸ்டாட் நான் போட சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துக்கு வருது. அடுத்து அதுலேருந்து அவுட் ஆகி பார்த்தீங்கன்னா ஹீட் எலமெண்ட்டோட ஒரு பார்ட்டுக்கு போகுதுங்க. டேரெக்டாக இந்த ஒயர் இந்த இடத்துல வந்து வருதுங்க ஃபேஸு. அண்ட் அடுத்து நியூட்ரல் பார்த்தீங்கன்னா அந்த தெர்மோஸ்டாட்லேருந்து தெர்மல் கட் ஆஃப்லேருந்து டேரெக்டாக வந்து காயிலுக்கு போயிடுது. காயிலேருந்து இன்னொரு ஒயர் எடுத்து பேரலாக இன்னொரு ஹீட்டர் கொடுத்துறோம். ஃபேஸும் அதே மாதிரி தான், ஃபேஸும் கொடுத்துறோம். நியூட்ரல் இங்கேருந்து இங்கே வருது. ஓகேவா, ரெண்டுக்குமே பேரலாக வந்து ஃபேஸ் நியூட்ரல் கிடச்சிருது. அடுத்து வந்து இண்டிகேட்டர், அந்த இடத்துக்கு பவர் போச்சுனாவே ஹீட் ஆன்கிற இண்டிகேட்டர் எரிய ஆரம்பிச்சிடும். இது ஒரு செப்பரேட் பார்ட்டு. அடுத்து வந்து டேங்க் பிட்வீன் கேப்பில் தனியாக இருக்குங்க. 13 mm போல்ட் போட்டு டேங்க் இருக்குது, டேங்க் தனி போர்ஷனு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஹீட்டர் ஒர்க் ஆகலை அப்படின்னா எப்படி செக் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா தெர்மல் கட் ஆஃப். தெர்மல் கட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி செக் பண்ணோம். ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. மேலேயும் கீழேயே செக் பண்ணி பார்க்கணும். கண்டினியூட்டி வந்துச்சு அப்படின்னா ஓகே, வரலன்னா சுவிட்ச் ட்ரிப்பாக இருந்தால் கூட அப்படி ஆகும். ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ரீசெட் பண்ணுற மாதிரி சுவிட்ச் இருக்குது. வரலன்னா ரீசெட் பண்ணுறதை அழுத்தி பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட்டு ஒன்றும் இல்லை, கண்டினியூட்டி தான். தெர்மோஸ்டாட்டுக்கு ஃபேஸ் வந்துட்டு போகுது. தெர்மல் கட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா போத் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் ரெண்டுமே அது வழியாக தான் போகுது. ஸோ தெர்மோஸ்டாட்டோட வேலை நம்ம செட் பண்ண டெம்பரேச்சர் வந்தோடனே கட் ஆஃப் பண்ணி விட்றோம். அண்ட் டெம்பரேச்சர் குறையிறப்போ பார்த்தீங்கன்னா கட்டின் பண்ணி விட்றோம். பட் அந்த தெர்மல் கட் ஆஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக ஆஃப் ஆயிரும். லைக் பார்த்தீங்கன்னா மிக்சியோட ஓவர்லோடு பட்டன் மாதிரி ரீசெட் ஆச்சுன்னா திரும்ப வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ சேஃப்டி பர்பஸ் தான். அதே ஹீட்ரு, அந்த ஹீட்ரு டேங்க்குள்ளே டிப் பண்ணுற ஹீட்டர் எலிமெண்ட் மாதிரியே தான் இதுவும். மெத்தட் எல்லாம் ஒன்று தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நாபை செட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக வேலை முடிஞ்சு. உங்களுக்கு ஒயரிங் புரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு டிராயிங்காகவே போட்டு காட்டலான்னு பார்த்தேன். பட் இது சிம்பிளான ஒயரிங் தான். நீங்கள் வீடியோ இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ஹீட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க தூக்கி. ஸோ ஹீட்ரு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி வந்து சூடாகவே ஆரம்பிச்சிருச்சு. எல்இடி எரியுது. ஹீட்டர் எலிமெண்ட்டுக்கு பவர் வருது. பட் நான் செக் பண்ணப்போ ஃபஸ்ட்டு ஹீட்டர் ஃபால்ட்டாக இருந்தப்பையும் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்டுக்கு பவர் வந்தது. பட் ஹீட்டர் ஒர்க் ஆகலை. ஸோ நான் முன்னாடியே இப்படி செக் பண்ண மாதிரி செக் பண்ணிட்டு தான் ஹீட்டர் போயிடுச்சுன்னு சொல்லி கழட்டிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து 2 கிலோவாட்டில் வீனஸ் பிராண்ட் ஹீட்டருங்க இது. ஸோ ஹீட்டர் வந்து நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. தண்ணி வந்து ஹாட் வாட்டர் நல்லாவே வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.